அவன்கிற போஜனத்தை அனுபவிக்க போகும்போது அதை அனுபவிப்பதற்குண்டான ருச்சி அதுதான் பசி, அதை அனுபவித்தற்குண்டான ஆசை அதுதான் பசி. அதை ஒன்னத்தான் அவர் எதிர்பார்க்கிறாரே தவிர மற்றப்படிக்கு நீ கர்மயோகம் பண்ணியா ஞான யோகம் பண்ணியா பக்தி யோகம் பண்ணியா எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் கடைசி பட்சம் பசியோடையாவது வர வேண்டும் இல்லையோ. அப்போ நாம் போய் பகவானே சரணம்னு சொல்கிறோமே, அது என்னதுன்னு கேட்டால், ஓ நீங்கிற சாப்பாட்டை உண்பதற்கு எனக்கு பசி வந்துடுத்துன்னு சொல்கிறது. நேற்று வரைக்கும் 3 மாதம் 8 மாதமாக ஒரே அஜீர்ணம், அஜீர்ணம் இன்னைக்கு சரியாக போச்சு. சரியாக போச்சுங்கிறது எங்கள் அம்மாட்ட சொல்லணும் இல்லையோ. ஏன்னா அஜீர்ண வியாதி இருந்த வரைக்கும் வேறு சாப்பாடு வச்சுருந்தா, பத்திய சோறு, அதைத்தான் 8 மாதமாக சாப்பிட்டுருந்தேன். இப்போ அது சரியாக படுத்துன்னு உடனே சொல்லணும், தாயே எனக்கு அந்த அஜீர்ணம்லாம் சரியாக படுத்து, இனிமேல் நீ நல்ல சாப்பாடு போடலான்னா போட்டுருவள். அதுக்குன்னு அந்த பிள்ளை அது சொன்னதுங்கிறதுக்காகவா அவள் போட்டா? அவள் போடுறதுக்கு எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறாள். அப்போ நாம் போய் பகவானிடத்தில் எது வேண்டினாலும் அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஆள் இருக்கிறானா அவனுக்கு பசி இருக்கிறதா, அனுபவிப்பதற்குண்டான ருச்சி இருக்கிறதா, அந்த ருச்சியை விளைக்கிறதுக்குத்தான் ஆண்டாள் கூப்பிடுகிறாள். நீராட பொதுவீர் போதுமினோ நேரடையீர், நீங்கள் எல்லாரும் வாருங்கோள். பகவான் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாள். மற்ற குழந்தைகள்லாம் கேட்குறா, நாங்கள்லாம் நேற்று வரைக்கும் அனுபவிக்கலையே, கிடைக்கலையே, இன்னைக்கு நீராட போதுவீர் மார்கழி மாதம் 1ஆம் தேதி கூப்பிடுறீரே, அப்போ நேற்றுக்கு இருந்த காலம் என்னாச்சு? இனிமே இருக்கிற போகிற காலம் மாறிப்படுத்தான்னா? மாறிடுத்தே, மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு கண்ணன் சொன்ன காலம் வந்துடுத்தோ இல்லையோ. அதனால் நேற்று வரைக்கும் இருக்கிற காலம்லாம் போச்சு, இனிமே இருக்கிற போகிற காலம் வேறு. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித்த கானனா என்று சொன்னா போலேயும் பகவானை பற்றி பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தன என்னும் வால்மீகி ராமாயணத்திலே சொன்னா போலையும், பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம்னு சொன்னா போலையும், இது காடு பூமுடிசூடிய காலம். வியாக்கியானத்தில் பெரியவாச்சனை சாதித்தார், இந்த காலம் எவ்வளவு வசதியான காலம் கிடைச்சிருக்கு தெரியுமா? இது காடே முடிசூடின காலம்னார். இந்த காலம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். நாடு முடியிழந்து காடு முடிசூடின காலம் ராமன் காட்டுக்கு சென்ற காலம். நாட்டில் தான் ராமன் இருந்துட்டே இருந்தார், ஆனால் நாடு மொத்தத்தை இழந்து போச்சு, காட்டுக்கு போயிட்டார். இப்போ யாருக்கு பட்டாபிஷேகம்? காட்டுக்கு பட்டாபிஷேகம் எடுத்து நாடு இழந்து போடுத்து. ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகாது முக்கியம் இல்லை, இப்போ காடு பட்டாபிஷேகம் எடுத்தோ இல்லையோ. ராமன் எங்க இருக்கிறானோ அது நாடா, இல்லை நாட்டில் ராமன் இருக்க வேண்டுமா? ராமன் எந்த இடத்துல இருக்கிறானோ அதுதான் நாடு. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்றார்கள். இப்போ நாம எங்க கோவில் இருக்கோ அந்த இடத்துல நாம இருக்கணும். ஆனால் இப்போ பெருமாள் எவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டார்னா, நாம எந்தெந்த தெரு நகர் விரிவாக்கத்துக்கு போனாலும் அவர் கோவில் கட்டின்னு வந்துடுறார். அவர் இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போகணும். அது நடக்க மாட்டேங்கிறது, இவ போக மாட்டேங்கிறா. இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம்ங்கிறது ரொம்பவே கட்டம். இப்போ திருவல்லிக்கேணியில் கோவில் இருக்குது, மாம்பழத்தில் கோவில் இருக்குன்னா, சென்னப்பட்டினம் எங்கெங்கேயோ விரிஞ்சு போச்சு. இப்போ அங்கிருந்தெல்லாம் இங்கே வந்து சேவிச்சிட போகிறாளா? முன்னாடிலாம் உபன்யாசம்னா ஒரு இடத்துல நடக்கும், எல்லாரும் அங்கே போய் கேட்பா. இப்போ அப்படின்னு சொன்னால் ஒத்துருமே வரமாட்டா. அவள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மைல் சுற்றளவு இதுக்குள்ளே இருந்ததுன்னா வந்து கேட்போம், பரட்டு போடுவோம். இன்னும் முடியல, ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே அத்தனை வண்டி காடி கூட்டமாக போச்சு. போயிட்டு வர்றது சிரமமாக இருக்குது. அதனால் அங்கங்கேயே வச்சு நோடுற இல்லையோ. பகவானம் அப்படித்தான், நீ எங்கே இருக்கிறையோ அங்கேயே வரேன், அங்கேயே உனக்கு அனுகிரகம் புரிகிறேன்னு தெரிவிக்கிறார். அப்போ ராமன் நாட்டை விட்டான், காட்டுக்கு சென்றான். அந்த காலம் காட்டுக்கு ரொம்ப வசந்த காலம். மனசில் வாங்கிக்கோங்க, நேற்று வரை காடு காடாக இருந்தது, இன்று ராமனை பெற்று காடு முடிசூடிற்று. அதே போல நேற்று வரை மாதம் கார்த்திகை மாதம் முடிஞ்சு போச்சு. நேற்று வரை நாம் பகவத் விஷயத்துக்காக வரல, ஆனால் இன்று மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்ற உயர்ந்த காலத்துக்காக வந்தோம். இந்த காலத்தை கொண்டாடுறார் ரிஷி. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித்த கானனா. ராமனுக்கு சித்திர மாசத்தில் பட்டாபிஷேகம்னு வசிஷ்டர் நாள் குறிச்சார். சொல்றச்சேவே தசரதனை பார்த்து சொல்றார், நல்ல மாசம் தசரதா, சைத்திர ஸ்ரீமான், இது ஸ்ரீமானான மாசம், ஸ்ரீ சம்பத்து பெற்றிருக்கிற மாசம். மாசங்களுக்குள்ளே முதல் மாசம் சித்திர மாசம். ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா, நல்ல புண்ணியமான மாசம். புஷ்பித்த கானனா, பூக்கள் அத்தனையும் பூத்து குலுங்குகிற மாசம். வியாக்கியாத உடனே தெரிவித்தார், புண்ணியகான்னு சொல்றாரே, பூத்து குலுங்குற மாசம்ங்கிறாரே. இந்த ரெண்டுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது பாவனமான மாசம், போக்கியமான மாசம். ரெண்டும் லோகத்தில் சேராது. பாவனமாக இருக்கிறதெல்லாம் போக்கியமாக இருக்காது, போக்கியமாக இருக்கிறதெல்லாம் பாவனமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் 2 விதமான கர்மங்கள் பண்ணுறோம், பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணுறோம். அப்போ சங்கல்பத்தும் போது என்ன சொல்லிக்கிறோம்? அதே கல்யாணம், ஆயுஷோகமம், சீமந்தம் இதை போல பண்ணுறோம். அப்போ சங்கல்பத்தில் என்ன சொல்லிக்கிறோம்? இப்போ நான் யஜ்ஞோபவி தாரணம் பண்ணிக்கிறோம், புண்ணியாவசனம் பண்ணுறோம், சீமந்தம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம். அப்போல்லாம் அந்த நாளை பற்றி சொல்லும்போது என்ன திதின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அதே அமாவாசை தர்ப்பணம், மாசப்பிரவேச தர்ப்பணம், கிரகண தர்ப்பணம், ஸ்ராத்த காரியம் இதெல்லாத்தையும் பண்ணிருக்கும் போது என்ன தித்தின்னு சொல்கிறோம்? ஒன்றுத்துக்கு சுப தீத்தவுன்னு சொல்கிறோம், இன்னொன்றுத்துக்கு புண்ணிய தீத்தவுன்னு சொல்கிறோம் இல்லையோ. இந்த சுப தீத்தவுன்னு சொல்லிட்டா சுபமான திதி,
அது கல்யாணம் காட்சி முதலானவர்கள்லாம் சொல்லிடுவோம். புண்ணியமான திதி அப்படிங்கிறத ஸ்ராத்த முதலான பிதிருக்காரியங்களுக்கு சொல்லிடுறோம். அது என்ன வேறுபாடு? இப்போ பித்திருக்காரியம் பண்ணச்சே சுப தீத்தவுன்னு சொல்லக்கூடாதா? இல்லை நமக்கு கல்யாணம் பண்ணச்சே புண்ணிய தீத்தவுன்னு சொல்லக்கூடாதா? அதில் புண்ணியமே கிடையாதான்னா என்ன வேறுபாடு என்றால், மங்களகரமான அனுபவிக்கிறதுக்கு ஆனந்தமான விஷயத்தை சுபான்னு சொல்லிடுறா. ஆனா பாவனத்துவம், அதாவது நமக்கு சுத்தியை ஏற்படுத்துகிறது இல்லையோ, இருக்கிற கட்டங்கள் எல்லாத்தையும் போக்கி ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறது இப்படி சொல்லிடுறா. இப்ப கல்யாண நாள் இருக்கு, நியாயமா பார்த்தா கல்யாணத்தும் போதும் ஒருத்தர் பேர்லையும் படக்கூடாது. கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அந்த பெண்ணும் பிள்ளையும் மற்ற 6 பேர்லையும் படக்கூடாது. இருக்கோமா? ஊர்ல இருக்கிற எல்லாருமே பட்டு போடுறா. மற்ற நாள் வீட்டில் கூட தேவையில்ல போல் இருக்கு, ஆறும் அவ்வளவு தூரம் படுறதில்லை. ஆனா அன்னைக்கு மொத்த பேரும் பட்டுடுவா. அதே ஸ்ராத்த தினத்தன்னைக்கு யார் பேர்லையான்னு படுறோமா? படுறதில்லை. ஏன் இந்த ரெண்டுத்துக்கு வேறுபாடு? சாஸ்திரம் ஒன்னாத்தான் சொல்லியிருக்கு, இப்பவும் படக்கூடாது அப்பவும் படக்கூடாதுன்னு. ஆனா இப்ப படலாம்னு ஏன் வச்சுட்டாள்னா, சுபதிதி அப்படி போய் வச்சுக்க வேண்டாம், மேல பட்டுட்டு போலாம்னா. அப்ப அந்த இடத்துல சுத்தம் முக்கியம் இல்லை, அந்த இடத்துல போக்கியம் முக்கியம், அனுபவம் இன்பம் இனிமை முக்கியம். ஆனா ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ பண்ணச்சே பாவனத்துவம் முக்கியம். பாவனத்துவம் போக்கியத்துவம் இந்த ரெண்டுத்துக்கும் காலத்தை ரொம்ப தூரம் பிரிச்சு விட்டுருக்க இல்லையோ. இப்ப மார்கழி மாசம் இது ரெண்டுல எந்த காலம்? பாவனமான காலமா போக்கியமான காலமா? இது பாவனமான காலம், போக்கியமான காலம், ரெண்டு சேர்த்து இருக்கிற காலம் இல்லையோ. அதனாலதான் புண்ணியஹா புஷ்பித கானனஹான்னு தெரிவித்தார். புண்ணியஹா சித்திர மாசத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம், புண்ணியமான காலம். அதனாலதான் ராமன் உலகத்தனை அசுத்தியை கழிச்சிட போறார். அது புண்ணியமான காலம், அந்த காலமே பாவனமான காலம். ராமன் வந்துட்டார்னா ஊர் கோலாகலப்படுறது இல்லையோ, அது போக்கியமான காலம். அதே போல மார்கழி மாசம் வந்துடுத்துன்னா காலங்கார்த்தால எழுந்திருக்கணும், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயம் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. இது இத்தனையும் பாவனமான காலம், எல்லாமே சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னது. அதே போக்கியமா இருக்குமான்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி சாற்று நீர் ஆடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடல் நிறக்கும் வள்ளல் பெரும் பசு. எல்லாம் போக்கியம் அனுபவம். அதே போல கூடார வெல்லும் சீர் கோவிந்தா பாடி பரகுண்டு யாம்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமுடையோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து. இதெல்லாமே அனுபவம் தானே. இப்போ சக்கர பொங்கல் சாப்பிட்றதோ பட்டாடை உடுத்திக்கிறதோ இல்லை கைக்கு காதுக்கு மூக்குக்கெல்லாம் ஆபரணம் போட்டுக்கிறது எல்லாம் பாவனத்துவமா? இது இத்தனையும் போக்கியத்துவம். இப்போ பாசுரத்தில் எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாருங்க. 2ஆம் பாட்டு வரச்சே நெய்யுண்ணோம் பாலுண்ணோங்கிறா, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோங்கிறா. ஆனா 27வது பாட்டு வரச்சே ஆபரணங்களே போட்டுக்கலான்னுட்டா. புஷ்பமே கூடாது மையே கூடாதுன்னு கீழே சொன்னேள். 27வது பாசுரம் வரச்சே எல்லாமே கூடும்னு சொல்லிட்டீங்கன்னா, 2வது பாட்டுல சொன்னது பாவனத்துவத்துக்கு, 27ல சொன்னது போக்கியத்துவத்துக்காக. அனுபவிப்பதற்கும் மார்கழி மாசம்தான், நமக்கு சுத்தமாக ஏற்படுத்தி கொள்றதுக்கும் மார்கழி மாசம்தான். அந்த மாதிரி எப்படி இந்த மாசத்துக்கு மட்டும் ஏற்றம்? தை மாசத்துக்கு பாவனத்துவம்லாம் கிடையாது, தை மாசத்துக்கு போக்கியத்துவம் உண்டு, அவ்வளவுதான். அங்கே எத்தனையோ மாசங்கள் பாவனமான மாசமா இருக்கலாம், ஆனா போக்கியத்துவம் இருக்காது. மார்கழி மாசத்துக்கு போக்கியத்துவம் பாவனத்துவம் இரண்டும் இருக்கிறது இல்லையோ. இதுக்கு எதை திருஷ்டாந்தம் சொல்லலாம்னா, பகவானை போலே. ஏன்னா அவருக்கு பாவனத்துவம் போக்கியத்துவம் ரெண்டுமே உண்டு. அந்த ரெண்டுத்துக்கு தான் ராமாயணத்திலேருந்து 2 பிரமாணங்களை பெரியவாச்சான்ல உதாகரிக்கிறார். ஒன்னு, பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தன. ஹே ரகுநந்தன, நீயேதான் உன்னுடைய திருக்கண் பார்வையாலே உலகனைத்தும் அசுத்தியை போக்குகிறாய். பாவன சர்வலோகானாம் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யய பிதா என்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் தியானத்தின் போது சொல்ற மூலியம் பீஷ்மாச்சாரியர் தெரிவிக்கிறார். அப்ப 2 வார்த்தை இருக்கு பாருங்க. பவித்ராணாம் பவித்ரம் யஹ மங்களானாம் ச மங்களம். இந்த பவித்ராணாம் பவித்ரம்னு சொன்னது பாவனத்துவம், மங்களானாம் மங்களம்னு சொன்னது போக்கியத்துவம். அங்கேயும் அதே 2 அர்த்தம் தான். இப்போ பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம். பாவன சர்வலோகானாம், எல்லாத்துக்கும் சுத்தி ஏற்படுத்துறது பகவானுடைய பார்வை. அவர் கட்டாட்சிச்சுட்டா அசுத்தங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போயிடும். அப்போ ரொம்ப சுத்தமா இருக்கார், பாவனர்னு அர்த்தம். அது எப்போ பார்த்தாலும் கட்டாட்சித்து அசுத்தத்தை போக்கின்றே இருந்தாள்னா அது பிடிக்குமா? இப்போ நாமே கூட நல்லா 12 திருமண் சாத்திக்கணும், கச்சம் கட்டிக்கணும், எப்போதும் சுத்தமாக இருக்கணும் தான். அது அதே போல் ஒருத்தர்கிட்டையும் வரமாட்டேன், ஒருத்தரோட பேசவே மாட்டேன்னு ஒரு கணவன் இருந்துகிட்டே இருந்தார்னு வச்சுங்கோ, அப்போ யாருக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது. இவர் பவித்ரானாம் பவித்திரமாகவே இருக்கட்டும், அதுக்கு மேலே இவரால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னு தோணிப்படும்.
அப்படி இல்லை, குடும்பத்தாரோட கலந்து குடும்பத்தாரோட பழகி அவளுக்கு வேண்டியது வேண்டாம் அதெல்லாம் பார்த்து அதெல்லாத்தையும் எடுத்து செஞ்சு கோலாகலத்தின் போது கோலாகலப்பட்டு சந்தோஷத்தின் போது சந்தோஷப்பட்டு அழற்சி அழுது இதெல்லாம் பண்ணத்தானே ஒரு மனுஷன். ஏன்னா இதுவா மட்டும் இருந்துட்டா போருமா? அதுவும் வேணும் இதுவும் வேணும் இல்லையோ? பகவான் அதே போல தன்னுடைய கண் பார்வையாலே அவர் எல்லா குற்றங்களையும் போக்கிண்டே மட்டும் இருந்தார்னு வச்சுங்கோ, அநேகமாக கோவிலுக்கு வரமாட்டோம். ஏன்னால் அவர் பார்த்து குற்றங்களை போக்கி விட்டார்னா அதே நிமிஷம் மோட்சம்னு அர்த்தம். சாஸ்திரம் சொல்றது, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி. எப்ப பகவான் கட்டாட்சி சொல்றாரோ, இவன் எப்ப அவனை அறிந்து விடுகிறானோ அப்போ உடனே புண்ணிய பாபங்களை தொலைக்கிறான், மோட்சம் பெற்றுடுறார். அப்ப அவர் பாவனரா மட்டும் இருந்தால் கோவிலு போன உடனே மோட்சம். ஆனா அப்படி அவர் பண்றது இல்லையே, போக்கியமாகவும் இருக்கிறாரோ இல்லையோ. பாவன சர்வலோகானான் தொமேவ ரகுநந்தன. அதோட அல்ல, ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம். தன்னுடைய ரூபத்தாலும் ஔதாரியத்தாலும் குணங்களாலும் காண்பவர்களுடைய கண்ணையும் மனத்தையும் பறித்து கொண்டு ராமன் ஒரு நாள் கஜத்தின் மேல வராருன்னா சேவிக்கிறதுக்கு கோலாகலமாக கூட்டம் கூடியிருக்கு. ஒரு நாள் பெருமாளுக்கு யான வாகனம், ஒரு நாள் சிம்ம வாகனம், ஒரு நாள் ஹனுமார் வாகனம், கருட வாகனம், அதே யாழி வாகனம், ஹம்ச வாகனம். இன்னைக்கு வசந்தோத்சவம், இன்னைக்கு பிரம்மோத்சவம், இன்னைக்கு அத்தியனோத்சவம், இன்னைக்கு பூச்சாத்தி உற்சவம், இன்னைக்கு ஊஞ்சல் உற்சவம். இதெல்லாம் என்ன பாவன சர்வலோகானாம். இது இத்தனையும் போக்கியத்துவம். பெருமான் நமக்கு கொடுக்கறது இனிமையை கொடுக்கறதுக்காகத்தான் இத்தனையும் கொடுக்கிறார். அப்ப இந்த கோலாகலத்தோடு இருந்துன்னு நம்ம அசுத்தமெல்லாம் போகாதோன்னா பாவனத்துவம் உண்டு. அப்ப ஓர் பக்கத்தில் சுத்தியை கொடுக்கிறார், மற்றொரு பக்கத்தில் அனுபவத்தை கொடுக்கிறார். அவர் எப்படியோ அதே போலத்தான் அவரை பற்றின மாசமான மார்கழி மாசம். இந்த மாசம் அனுபவத்தையும் கொடுக்கும், இந்த மாசம் சுத்தமாகவும் இருக்க வைக்கும். இப்படி வச்சுங்களேன், கார்த்தால 4 மணிலேருந்து கோவிலுக்கு வந்து திருப்பாவை சொல்லி தீர்த்தம் வாங்கிக்கிற வரைக்கும் சுத்தமான மாசம். 7 மணிலேருந்து உபன்யாசத்தில் உட்காந்துட்டீங்கன்னா அனுபவமான மாதம். அப்படி வேணா வச்சுக்கலாமா? ஏன்னா இந்த மாதத்துக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட கார்த்தால வந்து நமக்கு தனுர்மாசம் ஆனப்புறம் தானே உபன்யாசத்தில் வந்து உட்கார முடியும். தனுர்மாசம் 6 வரைக்கும் அசுத்தங்களை போக்கும். உட்கார்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு போக்கியமாக இருக்க போகிறது. ஆக இந்த மாசமே இரண்டையும் சேர்த்து வைத்திருக்கிற மாசம். பாவன சர்வலோகானாம் சைத்திர ஸ்ரீமான எம் மாசா புண்ணியா புஷ்பித கானனா என்று சித்திர மாசத்து ராமனை போலேன்னு சொன்னார். வைக்காத ஆச்சரியமான ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். இது வரைக்கும் அனுபவத்துக்காக பார்த்தோமோ இல்லையோ, இனிமே இதுக்கு ஆழ்ந்த கருத்தென்னு தெரிவிக்கிறார். ததாமி என்றிருந்தவன் ஆகிறான், க்ஷிபாமி என்றிருந்தவன் மாறி ததாமி என்று பகவான் சொன்ன நாள் அது நாள். மேலே ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாம் திதே என்று கண்ணன் சொன்ன நாள் அது நமக்கு நன்னாள். நேற்று வரைக்கும் இருந்த நாள் வேறே, இன்னி வரைக்கும் இருக்கிற நாள் வேறு, இனி இருக்க போகிற நாள் வேறு. அப்படின்னா ஏதனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை அப்படின்னு கதையில் எழுதுறா பாருங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இந்த திருப்பு முறைன்னா போயிட்டே இருக்குச்சு, திரும்பி வந்துருவாளோ நம்ம தெரியல. ஏன்னா திருப்பு முனையெல்லாம் முனைக்கு போனால் யாருமே திரும்பி தான் ஆகணும். அதனால் அது திருப்பு முனையாத்தான் இருக்கணுங்கிறது இல்லை. நமக்கு திருப்பு முனை ஏது? நேற்று வரை விபீஷணன் ராவண பவனத்திலேயே இருந்தான். அந்த எண்ணம் மாறி இனி ராவணனோட இருந்தால் ஆத்மா அழிந்து போகும் என்று உணர்ந்து கொண்டு காலை மாற்றி வச்சானோ இல்லையோ, அன்னைக்கு தான் அவனை பொறுத்த வரைக்கும் திருப்பு முனை. நேற்று வரைக்கும் ராவணன் தீயவன்னு தெரியும், இன்னைக்கு தான் ராவணன் தீயவனா? ரொம்ப நாட்களாக தீயவனாத்தான் இருக்கார். ஆனால் இனிமே இங்கு இருந்தால் நமக்கு ஆத்மா நாசமடைந்து போகும். பெருமான் திருவடிகள் தான் நமக்கு புகழ். ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராம சலக்ஷ்மணா. எங்கு லக்ஷ்மணனோட கூடிய ராமன் இருந்தானோ முகூர்த்தேன சீக்கிரமாக காலம் பெற ஆஜகாம விபீஷணன் வேகமாக ஓடி வந்தாரோ இல்லையோ. எப்போதும் கர்ணனுக்கும் விபீஷணனுக்கும் ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டே இருக்கும். விபீஷணன் உயர்ந்தவரா கண்ணன் உயர்ந்தவரான சென்றோற்று கடன் தீர்க்கணுங்கிறதுக்காக கர்ணன் கண்ணனோட வரமாட்டேன்னு துரியோதனாதிகளோடய இருந்துட்டார். அது சரியா? ஆனால் விபீஷணன் செஞ்சோற்று கடன்லாம் தீக்கிறத பற்றி கவலைப்படலை. விட்டுட்டு ராமன் இருக்கிற இடம் தான் புகழ்னு வந்துவிட்டார். அப்போ விபீஷணனா கர்ணனான்னு கேட்டா நம் சம்பிரதாயப்படி விபீஷணனுக்குத்தான் ஏற்றமே தவிர கர்ணனுக்கு ஒரு ஏற்றமும் கிடையாது. இத்தனை 4000 பாசுரத்தில் ஒரு இடத்துல கர்ணன் இருக்காரா? எத்தனை இடத்துல விபீஷணன் இருக்கார்? செல்வ விபீஷணனுக்கு வேறாக நல்லான்னு சொல்றார்கள். ராமாயணத்திலே நான் சொல்ல வந்ததே விபீஷண சரணாகதி தாங்கிறார் வால்மீகி பகவான். அத்தனை ஏற்றம் விபீஷணனுக்குன்னா எதை விடணுமோ விடுற சமயத்துக்கு நன்னா விட்டுடணும். விடத் தெரிந்தவன் தான் சிறந்தவனே தவிர அதுக்குன்னு எதை பிடிச்சிக்க வேண்டாமோ அதையே பிடிச்சிருந்தா. ஒரு படகு போயின்னு இருக்கு, ஓட்டை விழுந்துருத்து, ஜலம் குபுகுபுன்னு உள்ள வருது, படகு கொஞ்ச மூழ்க போகிறது. நான் இந்த படகுனிடத்தில் ரொம்ப நன்றி படைத்தவன், ஆகையால் இதிலிருந்து வெளியில் குதித்து என்னை காத்து கொள்ள மாட்டேன், அதோடையே மடிவேன் அப்படின்னு ஆரான்னு சொல்லுவாள். பைத்தியம் தான் சொல்லும். அதனால எதை நாம ஆத்மோஜீவனமோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர இனிமே இந்த ராவணன்கிறவன் தீயவன், அவன் நல்லவனாக இருந்து அவனோட விட்டுட்டு வந்தா தப்பு. ஆனால் எப்போ அவன் தீயவன்னு தெரிஞ்சு போச்சோ அப்போ விட வேண்டிய தருணத்தில் நன்றாக விட வேண்டும் இல்லையோ. அதைத்தான் விபீஷணன் செய்து காட்டினான். அப்போ நேற்று வரை விபீஷணன் இருந்த காலம் தாழ்ந்த காலம்,
இன்றிலிருந்து விபீஷணன் ராமனை நோக்கி திரும்பினான் இல்லையோ, அதுதான் அவனுக்கு நல்ல காலம். அப்ப நமக்கு தீய காலம் பகவானிடத்திலிருந்து வெறுப்போடு இருந்த போது, நமக்கு நல்ல காலம் அவனிடத்தில் ஈடுபாடு